மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஒரு 5-6 லாரியில வச்சு அதெல்லாம் மிஷினரி எல்லாம் வச்சு எங்க தக்காளி அதிகமா போயிருக்காங்களோ அங்க கொண்டு போய் நிறுத்தி அந்த விவசாயிட்ட அந்த தக்காளி வாங்கி அதை மதிப்பு கூட்டுப்பட்டு பாட்டில் அடிச்சு 1 மாசம் வைக்கலாம். அதையும் நான் செஞ்சேன், நடைமுறைப்படுத்தினேன். அது இப்ப என்னாச்சுனே தெரியல இந்த ஆட்சியில. ஆக விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செய்த அரசு, அதே போல இயற்கை உரம், இந்த மண்புழு, இது நம்ம யாரெல்லாம் மண்புழு உரம் தயாரிக்கிறாங்களோ அவர்களுக்கு சப்சிடி கொடுத்து அந்த பணியை துவக்கணும். இங்க கூட சொன்னாங்க விவசாயிகளுக்கு மானிய விலையில எந்திரங்கள் கொடுத்தோம். அதிமுக ஆட்சி பாத்தீங்கன்னா எல்லாம் ஆன்லைன்ல போட்டீங்களா, அவர்களுக்கு நியாயமான முறையில் நேர்மையான முறையில் உண்மையான விவசாயிகளுக்கு அந்த டிராக்டர் போய் கிடைச்சது. ஏன்னா டிராக்டர்னா 10 லட்சம் ரூபாய்னா 5 லட்சம் ரூபாய் மானியம். அது பெண்கள் ஏதாவது நிலம் இருந்து அவர் விவசாயத்தில் மேற்கொண்டிருந்தா அவர்களுக்கு 50% மானியம். அதே மாதிரி ஆண்கள் நிலம் இருந்து அவர்கள் டிராக்டர் வேண்டும் விண்ணப்பிச்சா 40% மானியம் கொடுத்தோம். இந்த ஆட்சி வந்தவர்களுக்கு அந்த ஆன்லைன் திட்டத்தை எடுத்துவிட்டு தங்களுக்கு யார் வேண்டப்பட்டவர்களோ அவர்களுக்கு முறைகேடாக இந்த எந்திரத்துக்கெல்லாம் விற்பனை செய்யப்பட்டதாக இங்க கூட சொன்னீங்க. இங்க எங்களுடைய சட்டமன்ற கூட சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு உண்மையான விவசாயிகளுக்கு நேர்மையான முறையில அரசு எந்திரங்கள், விவசாய எந்திரங்கள் வழங்கப்படுவதை நேரத்திலே சுட்டிக்காட்டுகின்றேன். இது மட்டும் இல்ல, நிறைய செங்கரும்பை பத்தி சொன்னீங்க. செங்கரும்பு விற்பனைக்கு வருவதற்கு காரணமே அந்த அதிமுக ஆட்சி. பொங்கல் தொகுப்புல செங்கரும்பை கொண்டு வந்த காரணத்தினால்தான் விற்பனை ஆகுது. எவ்வளவு சொன்னா 36 ரூபாய்க்கு வேலை நிர்ணயிக்கப்பட்டு வெறும் 16 ரூபாய் 50 காசு கொடுத்திருந்தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு விவசாயிகளை நேரடியாக அரசாங்கமே கொள்முதல் செய்யும். அந்த என்ன நிர்ணயிக்கப்படும் அந்த விலை அப்படியே கிடைக்கும். அதுல யாரும் இடைத்தரகர்கள் இல்லாத அளவிற்கு பார்த்துக் கொள்ளப்படும் என்ற செய்தியை சொல்றேன். இந்த திட்டம் எந்த திட்டம் விவசாயிகள் கொடுத்தாலும் அதில் இடைத்தரகர்கள் இல்லாத அளவிற்கு அதிமுக அரசு பார்த்துக் கொள்ளும். அரசு ஒதுக்கின்ற நிலை முழுமையாக விவசாய பெருமளுக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய திட்டம். அதை நாங்கள் நிச்சயமாக நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி, அதோட உழவன் செயலி அதையும் நாங்கள் கொண்டு வந்தோம். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு பருத்தியில என்ன பூச்சிடுவது, நெல்லு என்ன பூச்சிடுவது, உழவன் செயல் மூலமா அதை அப்படியே பணம் பிடிச்சு அனுப்பிச்சிக்கலாம். அதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு வரும். சீதோச நிலை அதுல தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் விற்பனை கூட்டுறவு சங்கத்துல என்னென்ன விலை விற்குது, என்னென்ன பொருளுக்கு என்னென்ன விற்கலன்னு சொல்லி எங்க அதிகமா விற்குதோ அங்க கொண்டு போய் நம்முடைய விவசாயிகள் விற்பனை செய்யலாம். இப்படிலாம் உழவன் செயலி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதையும் நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த பகுதி கூட வெள்ளை நீர் தடுப்புக்கு தனியா மழை காலத்துல வெள்ளம் வருகின்ற பொழுது அந்த மேடான பகுதியிலிருந்து தாழ்வான பகுதிக்கு போகும்போது அதெல்லாம் நீர் சூழ்ந்து அந்த பயிர்கள் எல்லாம் தண்ணீரில் மூழ்கி சேதமடைகிறது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு அம்மா இருக்கிறதும் சரி, நான் இருக்கிறதும் சரி, வெள்ள தடுப்பு பணிகளும் மேற்கொண்ட அரசு அதிமுக அரசு. இந்த மாவட்டத்தில் அதிகமா தடுப்பணை கட்டி கொடுத்தது அதிமுக. இன்னும் பல்வேறு பகுதிகளில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கீங்க. அந்த கோரிக்கையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு எந்த தடுப்பு சாத்தியமோ இந்த இடத்தில் எல்லாமே தடுப்பணை கட்டுவதற்கான நடவடிக்கை எடுப்போம். நீர் என்பது மிக முக்கியம். அடிக்கடி சொல்லுவோம், ஒரு மனிதனுக்கு உயிர் எப்படியோ அதுபோல் விவசாயிக்கு உயிராக இருப்பது நீர். அந்த நீரை சேமிப்பது, முறையாக பகிர்ந்து விவசாயிக்கு அளிப்பது அரசுடைய கடமை. அதை என்னுடைய அரசு சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, நெல் கொள்முதல் நிலையத்தை பற்றி சொன்னாங்க. அதுல இப்ப ஆன்லைன்ல அந்த விற்பனை செய்யறதுல சில விவசாயிகளுக்கு பெரும் பிரச்சனையா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா விவசாயிகளும் படிச்சு எல்லாம் பெரிய படிப்பு கிடையாது. அங்கங்க இருக்கிற விவசாயிகள் அந்தந்த விளைநிலங்களில் அதை விளைச்சல் பெற்ற அந்த விவசாயிகள் இன்னைக்கு விற்பனைக்காக நேரில் நெல் கொள்முதல் நிலையத்தை கொண்டு போறீங்க. அங்க போய் திறந்த வெளியில் அடுக்கி பல நெல் மூட்டைகள், நெல் மணிகள் மழையில் முளைத்து போன காட்சியெல்லாம் நம்ம தொலைக்காட்சியில் பார்த்தோம். நான் அதை தவிர்த்து சட்டமன்றத்தில் நான் பேசினா அறிக்கையை விட்டேன். ஆக எதிர்வருகின்ற காலத்தில் எங்கெல்லாம்
நேரில் நெல் கொள்முதலுக்கு அதிகமா நெல் கிடைக்குதோ அந்த இடத்துல பாதுகாப்பாக நாம் விவசாயி கொண்டு போகிற நெல்லெல்லாம் பாதுகாத்து உடனுக்குடன் அந்த நெல்லை கொள்முதல் செய்து அவர்களுக்கு தேவையான தொகை வழங்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் இன்னும் தொடர்ந்து வழங்கும். அதுபோல அதில் முறைகேடு நடப்பதாக சொன்னாங்க. அதிமுக ஆட்சி வந்த பிறகு முறைகேடெல்லாம் தடுத்து நிறுத்தப்படும். நீங்கள் எப்படி வாழ்த்துகிறீர்களோ அதை விட பன்மடங்கு வாழ்த்துகிற அரசாக விவசாயியோட அரசு இருக்கும் நேரத்தில் தெரிவித்து இங்கே தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு வரி முடிந்த கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 3 தொகுதி மற்ற தொகுதியிலிருந்து வந்திருக்கிறீங்க. அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து பெருமாள் ஏரி என்று சொன்னாங்க. பெருமாள் ஏரி பெரிய ஏரி, அதில் அதிமுக ஆட்சியில் டெண்டர் விட்டு நாங்கள் அந்த மண்ணெல்லாம் கரையை பலப்படுத்தி செஞ்சுட்டு இருந்தோம். இந்த ஆட்சி வந்த பிறகு பாதியே நான் எடுக்காத சொல்றாங்க. எஞ்சிய பகுதியும் தூர் வாரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து அதோட பல கிராமம் பாதிக்கப்பட சொன்னாங்க. பாதிக்காதவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை நாம் வைப்போம். இன்றைக்கு மழை காலங்களில் இந்த தாழ்வான பகுதியெல்லாம் நீர் தேங்கி அதில் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களெல்லாம் அதில் சேதமடைவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் கணக்கிட்டு அதை எந்த முறையிலே விவசாயிகளுடனான கலந்துரையாடல் கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு நல்ல திட்டங்கள் திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டு விட்டதாக அவர் விமர்சனம் செய்து குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார். மேலும் விவசாயிகளின் பல்வேறு பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்படும் என்றும் அவர் உறுதியளித்து பேசியிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.